காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காயிதே மில்லத் அவர்கள் அரசியல் நிர்ணய சபையிலே சொல்லி காட்டியது. இது பன்முகை தன்மை கொண்ட நாடு. இங்கே ஒரே மதம், ஒரே கொடி, ஒரே தலைமை, ஒரே கலாச்சாரம் என்கப்பட்ட நாசகார சக்தியை திணிப்பதற்கு முயற்சிப்பீர்களானால் நாங்கள் அதை தகர்த்தெறிவோம் என்பது இந்த மாநாட்டுடைய பிரகடனம். இந்த நாட்டை பற்றி இந்தியா என்பது இந்த நாட்டுக்கு எப்பொழுது பேர் வந்தது? இந்த நாடு 56 தேசங்களை கொண்டது. அங்கம், அருணம், அவந்தி, ஆந்திரம், இலாடம், யவனம், ஒட்டியம், கர்ஷம், கலிங்கம், கண்டனம், கன்னடம், கர்நாடம், காசம், காஷ்மீரம், காந்தாரம், காம்போஜம், கிராமம், குருகு, குடகம், குந்தடம், குந்தலம், கூச்சாரம், கேகயம், கேரளம், கொங்கணம், கொல்லம், கோசலம், சங்கம், சகம், சௌவபுரம், சாரவளம், சிங்களம், சிந்து, சீனம், தெங்கணம், நிரதம், நேபாளம், குலசேனம், சோழம், சோனகம், திராவிடம், துளுவம், பாஞ்சாலம், பப்பரம், பல்லவம், பாண்டியம், புலிந்தம், போடம், மாதம், மச்சரம், மாறாடம், மலையாளம், மாளவம், யுகந்தரம், வங்கம், வங்காளம், விதர்பம். 56 நாடுகள் கொண்ட தேசம் இது. இந்த 56 நாடுகள் கொண்ட தேசத்தை ஒருங்கிணைத்து இந்திய யூனியன், பாரதத்தினுடைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கு தெரியாத விஷயம், இந்த 56 தேசங்களையும் ஒருங்கிணைத்து இந்தியன் யூனியன் என்று பெயர் வைத்திருக்கிறது. அந்த பெயரில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், வேறு எந்த கட்சியும் இல்லை.